சில வகை இனிப்பு பண்டங்களை கண்ணில் கண்டதுமே நான் உணர பின்னர் உமிழ்நீர் சுரக்கத் தொடங்கி விடுகிறது. கண்ணில் கண்ட அந்த இனிப்பு பண்டத்தை உடனே ருசிக்கவும் நமது மூளை வேகமாக செயல்படவும் தொடங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட இனிப்புகளில் இனிப்பு சுவையை தரும் முக்கியமான ஒன்று வெல்லம். சேலம் மாவட்டம் ஓமலூரை சுற்றிலும் வெல்லம் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது. வெல்லம் தயாரிப்பதற்கான மூலப்பொருளான கரும்பு இந்த பகுதியில் அதிகம் விளைவதால் வெல்லத் தொழில் குடிசை தொழில் போல ஆங்காங்கே நடக்கிறது. வெட்டப்படும் கரும்பு டன் கணக்கில் வெல்லம் தயாரிக்கும் இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. கரும்பு சாற்றில் இருந்தே வெல்லம் தயாரிக்கப்படுவதால் சாற்றை எடுக்கும் எந்திரம் சக்கையாக பிழிந்து சாற்றை முழுமையாக எடுக்கிறது. பின்னர் சாற்றில் கலந்திருக்கும் கசடுகளை அகற்றி அகன்ற இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கப்படுகிறது. கரும்பு சக்கையை தான் காய வைத்து எரிபொருளாக பயன்படுத்துகிறார்கள். பாத்திரம் வெப்பமடைய தொடங்கியதும் அதில் ஊற்றப்பட்ட கரும்பு சாறு மெல்ல மெல்ல கொதியடைந்து சுண்டத் தொடங்குகிறது. தொடர்ச்சியாக கொதிக்க வைக்கும் போது தண்ணீர் போன்று காட்சியளித்த கரும்பு சாறு கெட்டியாகிறது. கொதிநிலை அதிகரிக்க அதிகரிக்க அடுத்த நிலையாக வெளிர் மஞ்சள் நிறத்தில் பசை போன்ற வடிவத்திற்கு மாறுகிறது. வெல்ல தயாரிப்பில் கடைசி கட்டம் இது. பசை போன்ற வெல்லம் மற்றொரு பகுதிக்கு மாற்றப்பட்டதும் சூடு குறைவாக இருப்பதால் சற்று நேரத்தில் இறுகவும் செய்கிறது. ஆனால் இளம் சூட்டில் உருண்டை பிடித்தால்தான் உண்டு என்பதால் அந்த பணியும் வேக வேகமாக நடக்கிறது. வெல்லம் வாங்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு வெளிர் மஞ்சள் நிறமாக தான் இப்போ கடைகளில் நிறைய கிடைக்குது. அந்த வெளிர் மஞ்சள் நிறமாக வரத்துக்கு நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி அதில் அழுக்கு எடுக்கணும். ஏன்னா வெல்லம் கரும்பு பால்லேருந்து தான் முழுக்க அதுலேருந்து தான் தயார் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா வெள்ளை சர்க்கரை, அதாவது அஸ்கா சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அதை அதில் கலப்படம் பண்ணி செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அந்த வெள்ளத்தையே அந்த உருண்டை வெல்லமாக எந்த வெல்லமாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா உடச்சி பார்த்தாலே உள்ளே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஏன்னா சர்க்கரை அதிகமாக கலந்துருந்தா அப்படின்னா. ஆனால் வெறும் கரும்பு பாலில் செய்கிறது மட்டும் இருந்தது அப்படின்னாக்கா அந்த உடச்சி பார்க்கும் போது அந்த வெள்ளையாக இருக்கிறது அந்த சர்க்கரையை இது சேர்த்தது தெரியாது உங்களுக்கு. அந்த வெளுத்த தன்மை இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு ரெட் கலரில் இருக்கும், இல்லைனா ரெட் ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது நல்லாயிருக்கும். இந்த பணியானது எளிதானது அல்ல. வெல்லம் கட்டியாகும் முன்னரே மிகுந்த வேகத்துடன் செய்ய வேண்டும். சுறுசுறுப்புடன் செயல்படவில்லை என்றால் பல மணி நேர உழைப்பு முழுவதும் வீணாகிவிடும். ஒரு டன் கரும்பில் 120 கிலோ வெல்லம் தயாரிக்க முடியும். வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வெல்லம் பின்னர் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது.